போட்டிருக்காங்க. அதனால இதுக்கு பதில் பேசாம தேவ சமூகத்தை எடுத்து வைக்கணும் தான் பைபிள் வசனம் போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வசனம் போட்டுருக்கு, சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் ஆயுசு நாட்களை நம்மளுக்கு நினைச்சுறாரு, கூட்டி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் சார்ந்த குணத்தை அண்ணன் விரும்புகிறாரு. அதனால மோசை பாருங்க, ரொம்ப சார்ந்த குணம். எல்லாம் சுத்தி சுத்தி இருக்கிறவங்களாம் மோசையை பத்தி பேசுவாங்க. என்ன 12ஆம் அதிகாரத்துல சுத்தியா கூட ஒரு தக்கா முதற்கொண்டு எழுதுவா, மோசையே பேசி எடுத்து பேசுவா. அவன் செய்யற காரியத்தெல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சு திட்டுவாங்க, பேசுவாங்க. அதனால மோசை எழுதுனா அமைதியே இருந்தாலும் அவன் வீட்டுல எல்லா இதுலயும் உண்மையா இருப்பான். அவங்க ஆண்படி சாட்சி சொல்றாரு, மோசேன்னு என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன், அவனை மாதிரி சார்ந்த குணம் யாருமே கிடையாது, அவன் ரொம்ப உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மைதான் ஆண்டு விரும்புகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் ஆண்டவருக்கு முன்னால நினைச்சணும், சார்ந்த குணமுள்ள பிள்ளைகளா இருங்க, உண்மை உள்ள பிள்ளைகளா இருங்க. உண்மையா இருக்க நம்மள என்ன சொல்ற, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. உண்மைதான் அவர் பார்த்தாரு. இந்த வேத குரு நாட்கள்ல ஒரு வசனம், அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்யறோம், பாவம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கட்டும், அவனும் செய்த கிரீத்தந்தாங்க அவனவனு கொடுக்குற பலன் என்னோட வரதுன்னு அன்று சொல்லி இருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அவங்க ஒருத்தரையும் பார்த்து நம்ம யாரையுமே குற்றவாளி ஏற்று தீர்க்க கூடாது. எங்கன்னா எல்லாத்துக்கும் குற்றம், எல்லாத்தையும் நியாயம் விசாரிக்கிறது ஆண்டவர் தான். ஆண்டவரா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம யாரையும் குற்றம் சொன்னது நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது அவரை கீழே விழுந்தாலும் எழுந்து அவன் இருந்தாலும் அது ஆண்டவருடைய கணக்கு தான். யாரும் பக்கத்துல இருந்துட்டு ஆண்டு கணக்கு கேட்க மாட்டாரு. அதனால அவங்க அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை ஆண்டு கொடுத்துருப்பாரு. அவன் ஞானம் இல்லாம நடக்கிற மாதிரி நடந்தாலும் அதை ஆண்டவன் பார்த்துக்கிடுவாரு. அதனால தேவ பிள்ளைகளுக்கு அவருக்கு வசனம் கொடுத்தாரு, பரிசுத்தவங்களும் இன்னும் பரிசுத்தமா இருக்கும், அநியாயமா இருக்கிறவங்க அநியாயம் செய்யட்டும், அவங்க நீதி செய்ய நீதியா இருக்கட்டும், அவங்களும் கொடுக்குற பலன் என்னோட வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நான் சொல்லி தோட்டத்தை பொருட்படுத்தி நீங்க சண்டையை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு நினைச்சு கோபத்தை தான் கிளப்போம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஒரு சாந்த குணமா நீங்க இருங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சாந்த குணத்தை அவங்க எதிர்பார்க்கிறாரு. சாந்த குணங்களோட பூமி சுதந்திரத்துக்கு கொள்வார்கள் இருக்குது. நம்ம வாய்களை திறந்து வச்சுட்டு பல நோய்களை இழுத்து வச்சிடக்கூடாது. நம்ம வாய்களை திறக்கிறதுக்கு பல நோய்களை அவங்களை தாக்கும். கண்டிப்பா ஆண்டு பிடிக்காத காரியத்துல அவர் என்ன செய்வார், அமைதியா தான் இருப்பாரு. விசுவாசத்தை அதை ஆளுகை செய்வான். அவங்க ஆண்டு கீழ்படினா பிசாசு தான் போய் எழுச்சி வந்தாங்க, அந்த மக்களை ஆளுகை செய்வான். அவன் பல நோய்களை கொண்டு கொடுப்பான், பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான், குடும்பத்துல சண்டைகளை இழுத்து விடுவான், பிரிவினைகளை உண்டு பண்ணுவான். இதுக்கு யாரு கேட்டது விசுவாசு தான். அதனால தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்த குணமா நம்ம இருக்கும்போது தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை பொறுமையா இருங்க, சார்ந்த குணமா இருங்க, பூமி சுந்தரித்து வரலாம், ஆயுசனங்களை கூட்டி கொடுத்து நம்மளை உயர்த்துவார் ஆண்டவர். அதனால தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பாக பயணத்தோடு காணப்படுகிற ஒரு வசனம் கூட இருக்குது. அதில் என்ன சொல்லுங்க, அந்த பிலிப்பியர் நினைக்கிறேன், பிலிப்பியர்ல சங்கரியா ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா பொறுமையோடு இருக்கணும், மௌனமா இருக்கணும்னு சொல்லி போட்டுக்கணும் வசனம். அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், மௌனமா இருக்கணுமா, அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்குன்னா அவருக்கு முன்னாடி மௌனமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. வசனம் போட்டுக்கு செப்பனியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமா இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், விருந்தாளிகளை அழைப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இப்போ கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமா இருக்கிறது தான் ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி எப்படி மௌனமா இருக்க, அவருக்கு தான் இருக்கிறாரு. இப்போ நான் இங்க இருக்கிறேன், என் பக்கத்துல தான் இருக்கிறேன், என் கூட தான் இருக்கிறாரு, என்னோட தான் அவர் இருக்கிறாரு. அதனால எப்படியும் மௌனமா நம்ம இருக்கிறோம், அமைதியா எந்த ஒரு காரியம் பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாம் அவருக்கு மறைபாடுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க ஆண்டவருக்கு முன்னால மௌனமா இருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ சாந்த குணமா இருந்துச்சுன்னா சாந்த குணமான பிள்ளைகளா இருங்க, தாழ்மையா இருந்துச்சுன்னா தாழ்மையான பிள்ளைகளா இருங்க. மனமேட்டி நமக்கு வேண்டாம், பெருமை நமக்கு வேண்டாம், அதெல்லாம் விசுவாசக்குரியது. அதனால அந்தந்த காரியத்தை தலைக்கிற போது அவன் நிறைய ஆசீர்வாதத்தை பிடிங்கிடுவான், அது மாத்திரம் இல்லை வியாதிகளை உண்டு பண்ணுவான், குடும்பத்துல பிரச்சனையும் போராட்டம் பண்ணுவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருங்க. அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு அதுக்கு கீழ்படுத்தீங்கன்னா
நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துகிறார். நாமே கடவுளை ஜெபிப்பேன். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைகளை அஞ்சுப்பா தொடர்ந்து பொறுப்படுத்தி நடக்கும் மையம் கொடுப்பா. எல்லா பிள்ளைகளும் சார்ந்த குணமுள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கர்த்தர் நீ விரும்புகிற வண்ணமா உங்களுடைய பிள்ளைகள் இருக்கு. நீ கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுதும் சாந்தத்தை சோதரி. துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.